நமக்கு கஷ்டம் வரும்போது கடவுள் எங்கே இருக்கிறார்? வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நான் நல்லவனா இருக்கேன், யாருக்கும் தீங்கு செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டம் வருது? அந்த நேரத்துல கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம ஆன்மீக பார்வைய புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தின் படைப்பு, காப்பு, மாற்றம் என்று பல வடிவங்களில் இறைவனை நம் முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 மூர்த்திகளின் தத்துவமும் சொல்லப்படுகிறது. அப்படின்னா கஷ்டத்துக்கும் இந்த 3 மூர்த்திகளுக்கும் என்ன தொடர்பு? பிரம்மா படைப்பின் சக்தியை குறிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. கஷ்டத்துக்கு பிறகும் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகலாம். விஷ்ணு காக்கும் சக்தி என்று பார்க்கப்படுகிறார். வாழ்க்கை தடுமாறும்போது நம்மை தாங்கும் நம்பிக்கை, தர்மம், நல்ல வழி ஆகியவற்றின் அடையாளமாக பக்தர்களை நினைக்கிறார்கள். சிவன் மாற்றத்தின் அடையாளம். சில நேரம் வாழ்க்கையில் பழைய கஷ்டங்கள், பழைய எண்ணங்கள் அழிந்து புதிய மாற்றம் வரவேண்டியிருக்கும். அப்படின்னா கடவுள் வெளியே மட்டும் இல்லாம நமக்குள்ளேயும் ஒரு சக்தியா இருக்கிறாரா? ஆமா. ஆனா சில பேர் கேட்பாங்க, நான் கூப்பிட்டோம் ஏன் கடவுள் உடனே வரல? பக்தி நமக்கு மன தைரியத்தை தரும். கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கலாம். அப்போ கஷ்டம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? ஒரு விதை போட்டவுடனே மரமாகாது. அதுக்கு நேரம் தேவை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களுக்கும் நேரம் தேவைப்படலாம். முயற்சியை விடக்கூடாது. நல்ல எண்ணத்தை விடக்கூடாது. இறைவனை நினைத்து மனச பலப்படுத்தணும். பிரம்மாவின் படைப்பு போல புதிய நம்பிக்கையை உருவாக்கணும். விஷ்ணுவின் காப்பு போல நல்ல பாதைய பிடிக்கணும். சிவனின் மாற்றம் போல கெட்ட எண்ணங்களை விட்டுடணும். இந்த சோதனையையும் கடக்க ஒரு வழிகாட்டுங்கள் என்று நம்பிக்கையோட இருக்கணும். வாழ்க்கையில் இருள் வந்தாலும் ஒளிய தேடும் மனசு இருந்தால் இறைவனின் அருள் நம்ம பயணத்துல இருக்கும். அருமையான விளக்கம். அப்படின்னா கஷ்டம் வந்தால் கடவுள் நம்மை விட்டுட்டார் என்று நினைக்காமல், வாழ்க்கையில கஷ்டம் வந்தா பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். நான் கடவுளை நம்புறேன், ஆனா ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கடவுள் எங்கே இருக்கிறார்? அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரா? அப்படின்னா கடவுள் எங்கே இருக்கிறார்? ராமர், கிருஷ்ணர் எல்லாம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம ஆன்மீக பார்வைய புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தின் படைப்பு, காப்பு, மாற்றம் என்று பல வடிவங்களில் இறைவனை நம் முன்னோர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 மூர்த்திகளின் தத்துவமும் சொல்லப்படுகிறது. பிரம்மா படைப்பின் சக்தியை குறிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. கஷ்டத்துக்கு பிறகும் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகலாம். விஷ்ணு காக்கும் சக்தி என்று பார்க்கப்படுகிறார். வாழ்க்கை தடுமாறும்போது நம்மை தாங்கும் நம்பிக்கை, தர்மம், நல்ல வழி ஆகியவற்றின் அடையாளமாக ஒருவனே அந்த பரம்பொருளை பலவிதமாக மக்கள் வழிபடுகிறார்கள். வைஷ்ணவ மரபில் பார்க்கும்போது அந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன், ஹரி என்று கருதப்படுகிறது. படைப்பு, காப்பு, அழித்தல் போன்ற செயல்கள் வெவ்வேறு வடிவங்களில் நடக்கின்றன என்று விளக்கப்படுகிறது. அவர் கோவிலில் மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்திலும் நம்ம நம்பிக்கையிலும் இருக்கிறார் என்று பக்தர்கள் உணர்கிறார்கள். கஷ்டம் வந்த நேரத்துல என்னை ஏன் சோதிக்கிறாய்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த நிலையிலிருந்து என்னை நடத்தும் சக்தி கொடுன்னு வேண்டினா மனசுக்கு தைரியம் வரும். வைஷ்ணவத்தில் அவர்கள் ஹரியின் அவதாரங்களாக பார்க்கப்படுகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்டவும் பக்தர்களை காக்கவும் இறைவன் பல வடிவங்களில் வந்தார் என்று நம்பப்படுகிறது. அப்போ ராமநாமம் ஏன் இவ்வளவு முக்கியம்? ராமநாமத்தை பக்தர்கள் மனதை தூய்மைப்படுத்தும், இறைவனை நினைவில் வைத்திருக்கும் ஒரு வழியாக கருதுகிறார்கள்.